போன எபிசோட் நம்ம எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, தேவர்களோ இந்திரனோ முனிவர்களோ தட்ச பிரஜாபதி எல்லாரும் சேர்ந்து சிவபெருமானை பார்க்க கைலாய மலைக்கு போறாங்க. அந்த சமயத்துல சிவபெருமான் எல்லாரையும் வரவேற்று அவங்க வந்து ஆசீர்வாதங்களும் வரங்களும் கொடுத்தாங்க. அந்த சமயத்துல பிரஜாபதி வந்து எனக்கு சிறப்பான மரியாதைகள் கொடுக்கல, எனக்கு சிவபெருமான் என்னை அவமதிச்சிட்டாரு, அவரோட மாமனாரும் கூட என்னை தனியா வரவேற்கல, என்னை மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் மனசுல நினைக்கிறாரு. அந்த சமயத்துல என்னோட மகன் சதி கூட என்னை வரவேற்கலையே, அவங்க கூட எனக்கு தனியான மரியாதை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. இப்படி என்னை வரவழைச்சு என்னை அவமானப்படுத்துறதுனால இவங்களையும் நான் அவமானப்படுத்தியே தீர்வேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மிகப்பெரிய யாகத்தை ஏற்பாடு பண்றாரு. அந்த யாகத்துல எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா முனிவர்களுக்கும் அவல்பானம் கொடுப்பேன், ஆனா சிவபெருமானை சதிக்கு மட்டும் கொடுக்காம அவங்க அவமதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அதே மாதிரி ஒரு மிக பிரம்மாண்டமான யாகத்தை அவர் ஏற்பாடு பண்றாரு. அவர் எல்லா முனிவர்களையும் எல்லா தெய்வங்களையும் எல்லா தேவர்களையும் அவங்க வரவேற்கிறாங்க. ஆனா சிவபெருமானையும் சதிதேவி மட்டும் அவர் புறக்கணிக்கிறாரு. இந்த செய்தியை கேள்விப்பட்ட சதிதேவி வந்து பயங்கரமா கோவப்படுறாங்க. என்னடா இது 7-14 லோகத்துல ஒரே கடவுளான சிவபெருமான வரவழைக்காம இவர் யாகத்தை எப்படி முடிப்பாரு, நான் போய் இதுக்கான நீதி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேரம் அவங்க தந்தையான தட்ச பிரஜாபதிட்ட வந்து எதுக்காக எங்களை வந்து ஒதுக்கி வச்சீங்க, எதுக்கு எங்களுக்கான மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ தட்ச பிரஜாபதி சொல்றாரு, நீங்க எனக்கான மரியாதை கொடுக்கல, அதனால நான் உங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறேன், நீங்க வந்து நான் மதிக்கத்தக்க கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே தட்ச பிரஜாபதிக்கு தாட்சாயணிக்கு பயங்கரமான வாக்குவாதம் ஏற்படுது. இறுதியில் தாட்சாயணி சொல்றாங்க, இவ்வளோ கொடியவனா இருக்கக்கூடிய உனக்கு மகளா பிறந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்பே எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு, உன் மூலியமா இந்த உடல் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு அருவருப்பா இருக்கு, இந்த உடல் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தட்ச பிரஜாபதி ஏற்பாடு பண்ணிட்டு அந்த யாக குண்டத்திலே வந்து தாட்சாயணி இறங்கவும் செய்யறாங்க. அந்த இடத்துல அவங்க யாக குண்டத்துல அவங்களோட உயிரை மாச்சிக்கவும் செய்யறாங்க. இந்த செய்தி கேள்விப்பட்ட சிவபெருமான் வந்து பயங்கரமா கோவப்படுறாரு. என்னோட அன்பு தாட்சாயணி வந்து இப்படி உயிரை மாச்சிக்கிட்டாங்களே, அவங்க உடலை விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு அவர் அந்த யாகம் பண்ற இடத்துக்கு வராரு. அவர் பார்த்த உடனே அவர் அதிர்ந்து போறாரு. அவர் கோவத்தை கட்டுப்படுத்த முடியாம அவர் மிக பிரம்மாண்டமான ஒரு விஸ்வரூபம் எடுத்து அவர் ருத்ரனை மாறி எல்லாரையும் அழிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல இவர் யாருப்பா கட்டுப்படுத்துவா, இவ்வளவு கோவத்தோட சிவபெருமான் இருந்தாங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சமே அழிஞ்சு போயிருமே, இந்த பிரபஞ்சத்தை யாரு தான் காப்பாற்ற வரப்போறாங்க, இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு சொல்லி எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. அப்படி சிவபெருமானோட கோவத்தை யாரு கட்டுப்படுத்தினா, சிவபெருமான் கோவப்பட்டதுனால என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. தட்ச பிரஜாபதி சிவபெருமானை சதிதேவியை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்ச மிக பிரம்மாண்டமான யாகத்துல வந்து தனக்கான நீதி கேட்கணும் அப்படின்னு சொல்லி தாட்சாயணி வந்து தன் தந்தையான தட்ச பிரஜாபதிட்ட போய் கேட்கறாங்க. அப்ப அவர் வந்து சிவபெருமான் நிந்தனை பண்றாரு. இது கேள்விப்பட்டனே தாட்சாயணிக்கு பயங்கரமா கோவம் வருது. என்னோட கணவரான சிவனை வந்து நீ இப்படி நிந்திக்கிற, அது மட்டும் இல்லாம ஈஸ்வரனே நிந்திச்சவன் வந்து மகாபாவியா இருப்பான் அப்படிங்கறதுனால நீ வந்து இந்த யாகத்தை முழுமையா செஞ்சு முடிக்க முடியாது, இந்த யாகத்தை வந்து நான் வந்து தடைபட நிக்கிறேன், உனக்கு அழிவு அப்படிங்கிற சிவபெருமான் கையிலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சாபங்களை கொடுத்துட்டு அவங்க வந்து சொல்றாங்க, உங்களால எனக்கு இந்த உடல் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு அருவருப்பா இருக்கு, இந்த உடல் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்ச பிரஜாபதியோட யாக குண்டத்திலேயே இவங்க வந்து உள்ளே இறங்கி அந்த நெருப்புலேயே அக்னி பிரவேசம் பண்ணி அவங்க செய்யறாங்க. இந்த செய்தி கேள்விப்பட்டேன் சிவபெருமான் கொந்தளிச்சு எழுறாரு. என்னோட ஆசை மனைவியான தாட்சாயணி இறந்துட்டாங்களா, அவங்க உடலை மாத்திட்டாங்களா, இது எப்படி நடந்துச்சு, எங்களை அவமானப்படுத்தினதோடு பரவாயில்ல, அவளை ஏன் இப்படி சாகிற அளவுக்கு அவர் கொண்டு போயிட்டாரு, கண்டிப்பா நான் பழி வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா கோவப்பட்டு அந்த தட்ச பிரஜாபதி யாகம் பண்ணக்கூடிய இடத்துக்கு வராரு. அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த யாக குண்டத்துல அக்னி பிரவேசம் பண்ணி தன்னோட உடலை மாச்சிக்கிட்டு அந்த உடல் வந்து அப்படியே அங்க எரிஞ்சு கீழே விழுதுருக்கு. இதை பார்த்த சிவபெருமான் அப்படியே கொந்தளிக்கிறாரு. அவர் ருத்ரனா மாறி அப்படியே அவர் பயங்கரமா கோவப்படுறாரு. அவரோட கோவத்தினால நிறைய பேரழிவுகள் உண்டாகுது. இதை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. சிவபெருமான் இவ்வளவு கோவப்பட்டு யாருமே பார்த்தது கிடையாது. இவ்வளவு கோவத்துல இருக்க சிவபெருமான் கண்டிப்பா இந்த பிரபஞ்சத்தையே அழிச்சிருவாரு, இந்த பிரபஞ்சத்தை யாரு காப்பாற்ற போறா, இந்த சிவபெருமான கோவத்தை யார் தணிக்க போறா, சிவபெருமானுக்கு நடந்த இழப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா ஈடுனே செய்ய முடியாத இழப்பு தான். ஆனா இந்த இழப்புல இருந்ததுனால இந்த பிரபஞ்சமே அழிஞ்சிருச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய இழப்பாயிடும். சிவபெருமானோ தன் மனைவி இழந்த துக்கத்தினால அவர் மனைவியோட உடலை கையில அவர் அழுதுட்டு இருக்காரு. அவர் தோல்ல போட்டு அவர் தாண்டவம் ஆடிட்டு இருக்காரு. இப்படி பித்தனா மாதிரி சிவபெருமான் ஆடிட்டு இருக்காரு. இவர் யாரு கட்டுப்படுத்துறது, இந்த பிரபஞ்சமே அழிஞ்சிருமே, இவரோட கோவத்திலையும் இவரோட வருத்தத்தினாலையும் எல்லாமே இதனால என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிச்சிட்டு இருந்த சமயத்துல மகாவிஷ்ணு வந்து சிவபெருமானை பார்த்து சொல்றாரு, ஈஸ்வரா உன்னோட கோபம் அப்படிங்கிறது நியாயமானதுதான், உன்னோட கோபத்தினால கண்டிப்பா இந்த தட்சன் அழிய போறது தான், இந்த தட்சனோட அழிவு காலம் வந்ததுனாலதான் இப்படி ஒரு செயல் நடந்திருக்கு, ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சூட்சமத்தை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது கேட்ட உடனே சிவபெருமான கோபம் அப்படிங்கிறது கொஞ்சமா குறையுது. அந்த சமயத்துல விஷ்ணு வந்து சொல்றாரு, தட்ச பிரஜாபதியோட யாகம் தடைபடணும் அப்படிங்கிறது நியதி, தட்ச பிரஜாபதியோட ஆணவம் அழியணும் அப்படிங்கிறதும் கரெக்டு தான்,
அதே சமயம் தட்சனை வந்து அழிக்கக்கூடியவராக இருக்கக்கூடியதும் நீங்கள் தான். ஏன்னா தாட்சாயினி வந்து கொடுத்த சாபத்தினால கண்டிப்பாக தட்சனோட அழிவு அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் அது இப்போயா அப்படிங்கிறத அது நீங்கள் தான் யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் தாட்சாயினி வந்து தன்னோட உடலை மாற்றிக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்னங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த சமயத்தில் சிவபெருமான் கோபம் கொஞ்சம் தணிகிறாரு. அப்போது மகாவிஷ்ணு திரும்ப சொல்கிறாரு, நீங்கள் இருக்கக்கூடிய இமயமலையோட அரசனான இமயவான் வந்து ஒரு சமயம் தாட்சாயினி நோக்கி கடுமையாக தவம் பண்ணாங்க. அப்போது சக்தி வந்து அவங்க முன்னாடி காட்சி கொடுத்து, இமவான் அரசனே உங்களுக்கு என்ன வரங்கள் வேண்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இருக்கக்கூடிய எல்லா பருவத்திலும் சிறந்த பருவதமான இமயமலை என்னோட ராஜ்யம். அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து நீங்கள் மகளாக பிறக்கணும். அப்படி பிறந்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் பேரும் புகழும் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சக்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு, நானே உங்களுக்கு மகளாக வந்து பிறப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த வரத்தினால தான் சதிதேவி வந்து இப்படி உயிரை மாற்றிக்கணும், இந்த உடலை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. எப்போவுமே வந்து ஒரு முடிவில் இன்னொரு ஆரம்பம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இந்த வார்த்தையில் கேட்டோடனே சிவபெருமான் வந்து அவர் கோபம் தணிகிறாரு. அந்த சமயத்தில் மகாவிஷ்ணு சொல்கிறாரு, இந்த சதியோட உடலை என்கிட்ட கொடுங்க, இந்த புனிதமான உடலை கண்டிப்பாக இது மக்களுக்கு பயன்படுற மாதிரி புனிதமான தலங்களை நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த சமயத்தில் சிவபெருமான் கோபம் தணிஞ்சு அவங்க வந்து அந்த சதியோட உடலை வந்து மகாவிஷ்ணுகிட்ட கொடுக்குறாங்க. மகாவிஷ்ணுவும் அந்த புனிதமான சதியோட உடலை வாங்கி அது 108 கூறுகளாக்கி அது 108 இடங்களை பிரதிஷ்டை பண்ணி 108 சக்தி பீடங்களை உருவாக்கவும் செய்கிறாரு. ஆனால் இன்றைய நிலையில் நம்மக்கிட்ட 51 சக்தி பீடங்கள் மட்டுமே வழிபடும் தலமாக இன்னும் இருக்கு. மகாவிஷ்ணுவோட வார்த்தைகளை கேட்டு கோபம் தணிந்த சிவபெருமான் வந்து தட்ச பிரஜாபதி பார்த்து சொல்றாரு, தட்ச பிரஜாபதியை எங்களை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினால இந்த யாகத்தை பண்ண. இந்த யாகத்தில் வந்து தாட்சாயினி அவங்க உள்ள அக்னி பிரவேசம் பண்ணி அவங்க உடலை மாற்றிக்கிட்டு இந்த யாகத்தை தடைபட செஞ்சுட்டாங்க. உங்களோட அழிவு அப்படிங்கிறது என் கையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சாபம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால நான் உனக்கு சாபம் கொடுக்குறேன். நீ பண்ண பாவத்தினால நீ பூலோகத்தில் போய் சாதாரண ஒரு மானிடனா பிறப்ப. அப்பயோ உங்களுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகமா எங்களை நிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு யாகம் பண்ணுவீங்க. அந்த யாகத்தை தடை பண்றதுக்கு நானே அவதாரம் எடுத்து வந்து உங்களை வதம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாபம் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல, எங்களை வந்து அவமானப்படுத்தணும், எங்களை வந்து தாழ்த்தோட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட மகள்களையும் உங்களோட மருமகள்களையும் சிறப்பா பேசுனீங்கல்ல, அந்த சிறப்புமிக்க எல்லாருமே வந்து உங்களால அவங்க மானிடர்களா பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் சாபம் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம இந்த சாபத்திலும் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நீ எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வந்து தடைபட்டு தான் நிற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபங்கள் கொடுக்குறாரு. சிவபெருமான் சாபத்தினால தட்ச பிரஜாபதி பூலோகத்துல ஒரு சாதாரண மானிடனாவும் பிறக்கவும் செய்யறாரு. தட்ச பிரஜாபதி பூலோகத்துல பிரசேதசு அப்படின்ற மன்னனுக்கு மகனா பிறந்து அவங்க வந்து ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. மோட்சம் வேண்டி தட்ச பிரஜாபதி என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, நம்ம ஒரு மிகப்பெரிய அஸ்வமேத யாகம் பண்ணலாம், அதனால நமக்கு மோட்சங்கள் கிட்டும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு அவர் இமயமலையில் இருக்கக்கூடிய கங்காத்வாரம் அப்படிங்கிற இடத்துல வந்து அவர் அஸ்வமேத யாகம் பண்றதுக்கு ஏற்பாடுகள் பண்றாரு. அந்த யாகத்துக்கு வந்து யார் யார் அவர் அழைச்சார் அப்படின்னா, இந்திரன் முதலிய தேவர்களை அழைச்சாரு. ஆதித்தர்களும் வசுக்களும் ருத்ரர்களும் மருத்துக்களும் பிதர்களும் தூமபர்களும் அஸ்வினி தேவர்களும் பல முனிவர்களையும் விஷ்ணு பிரம்மா போன்ற மூர்த்திகளையும் அவர் வரவழைச்சிருந்தாரு. அவங்களோட அவல்பானங்களை வாங்குறதுக்கு எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து செஞ்சாங்க. இப்படி அங்க வந்த எண்ணற்ற முனிவர்களோடு சேர்ந்து ததீசி அப்படிங்கிற ஒரு முனிவரும் அங்க வராரு. அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாமே பார்த்து அவர் வியக்கிறாரு. அங்க தேவர்கள் இருக்காங்க, முனிவர்கள் இருக்காங்க, ரிஷிகள் இருக்காங்க, விஷ்ணு இருக்காரு, பிரம்மா இருக்காரு, எல்லாருமே அங்க இருக்காங்க. ஆனா சிவபெருமான் மட்டுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா கோவப்படுறாரு. அந்த சமயத்துல பார்த்து கேட்கிறாரு, தட்சனே எல்லாரும் நீ வரவழைச்சிருக்க, சிவபெருமானை மட்டும் ஏன் வரவழைக்கல? அது மட்டும் இல்லாம எல்லா முக்கியமானவங்களும் இங்க இருக்காங்க, இவங்க எல்லாருமே சேர்ந்து பூஜிக்கத்தக்க கடவுளா இருக்கக்கூடிய சிவபெருமானை நீ ஏன் வரவழைக்கல? இப்படி சிவபெருமானை ஒதுக்கிட்டு நீ யாகம் பண்ண அப்படின்னா மிகப்பெரிய பாவங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த யாகங்கள் எப்படி முடிவடையும் நீ நினைக்கிற? சிவபெருமான் இல்லாம இந்த யாகம் எப்படி முடிவடையும் சொல்லி நம்புற அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. இப்படி ததீசி முனிவரோட வார்த்தைகளை பார்த்தோன்னே தட்சன் வந்து ஒரு ஏளனமா ஒரு நக்கலா அவர் திரும்ப கேட்கிறாரு, எருது மேல சவாரி செஞ்சுக்கிட்டு ஜடாமுடியோட சூலாயுதம் ஏந்திட்டு சாம்பலை பூசிட்டு வரக்கூடிய 11 ருத்ரர்கள் இங்க இருக்காங்க, இதை தாண்டி ஒரு ருத்ரன் இருக்காங்க, நீங்க நம்புறீங்களா இல்ல இருக்காங்களா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு நக்கலா கேட்கிறாரு. இப்படி தட்சன் வந்து நக்கலா கேட்ட விஷயத்தை பார்த்தோன்னே ததீசி முனிவருக்கு பயங்கரமா கோவம் வருது. தட்சன் இவ்வளவு அகங்காரம் இருக்கக்கூடாது, நீ என்ன கேட்ட? சிவபெருமான் யாருன்னு சொல்லி கேட்ட. சிவபெருமான் யாரு அப்படின்னா ஆதி அந்தம் இல்லாத முதல்வரும் அவர் தான். நீ பண்ணக்கூடிய யாகங்களுக்கு எல்லாத்துக்கும் கர்த்தாவா இருக்கக்கூடியவர் அவர் தான். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய மும்மூர்த்திகளும் அவரோட அம்சமாவே இருந்தாங்க. அவரே காத்தல் படைத்தல் அழித்தல் அப்படிங்கிற முத்தொழிலுக்கும் கர்த்தாவாக இருக்காரு. ஆதி அந்தம் இல்லாதவனாவும் இருக்காரு. எல்லா முனிவர்களும் ரிஷிகளும் உணரக்கூடிய தத்துவங்களாவும் அவராக இருக்காரு. இந்த பிரபஞ்சமே அவர்னாலதான் இயங்குது. அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமான புறக்கணிச்சுட்டு இந்த யாகம் எப்படி நடத்த முடியும்? இந்த யாகத்துல உனக்கு பலன் கிடைக்க
கிடைக்காது அப்படின்னு சொல்லி சாபமும் கொடுக்குறாரு. ததீசி முனிவரோட வார்த்தையை கேட்டோடனே தட்சன் வந்து சொல்றாரு, ததீசி முனிவரே கோவப்படாதீங்க, இந்த யாகத்துக்கு வந்து நான் யாகக்கர்த்தாவா நான் மகாவிஷ்ணுவே நினைச்சிட்டு இருக்கேன். நான் மகாவிஷ்ணுவோட பக்தன். அது மட்டும் இல்லாம மகாவிஷ்ணுவை முன்னிறுத்தி எல்லாருக்கும் நான் அவிழ்பானங்கள் நான் கொடுக்க போறேன். சாஸ்திர விதிப்படி சொர்ண பாத்திரத்துல நான் மகாவிஷ்ணுக்கு அவிழ்பானம் அவர் எனக்கு அருள்பாலிக்கணும்னு சொல்லிட்டு நான் அவரை வந்து முன்னிறுத்தி பண்ணிட்டு இருக்கேன். இந்த யாகத்துக்கு அவரே கர்த்தாவா இருக்காரு. நான் சிவபெருமானை எதிர்பார்க்கவும் இல்லை, அவரோட ஆசீர்வாதங்கள் வேணும்னு நான் நினைக்கவும் கிடையாது. இந்த யாகத்துல அவருக்கு இடமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த வார்த்தைகளை கேட்டோடனே ததீசி முனிவருக்கு இன்னும் பயங்கரமா கோவம் வருது. அப்ப அவர் தட்சனை பார்த்து சொல்றாரு, தட்சனே நான் இவ்வளவு தூரம் நான் சிவபெருமானை பத்தி எழுத சொல்லி உனக்கு புரியல இல்ல. சிவன் இல்லாத யாகம் எப்பவுமே நிறைவடையவே செய்யாது. அது மட்டும் இல்லாம சர்வேஸ்வரன் நீ அவிழ்பான எப்படி சிறந்த பலன்கள் அடைய முடியும்னு நினைக்கிற, சிவபெருமான புறக்கணிச்சு இந்த யாகம் பண்ற அப்படின்னா இந்த யாகம் முடிவே அடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் கொடுக்குறாரு. இந்த யாகத்தினால உனக்கு அழிவே ஏற்படும், இந்த யாகம் முடிவடையாம நீ அழிஞ்சு போவ அப்படின்னு சொல்லி அவர் சாபம் கொடுத்துட்டு சிவபெருமான் இல்லாத யாகத்துல நான் என்ன கலந்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ததீசி முனிவர் அவரோட ஆசிரமத்துக்கு போகவும் செய்யறாரு. இப்படி ததீசி முனிவர் சாபம் கொடுத்ததுக்கு அப்புறம் மற்ற தேவர்களா யோசிக்கிறாங்க, ததீசி முனிவர் சாபம் கொடுத்தாரு, இந்த யாகத்துல நம்ம அவிழ்பானம் வாங்குறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற சமயத்துல தான் இவ்வளோ பேர் இருக்கும், இவ்வளோ பேர் அவிழ்பானம் வாங்குறோம், சிவபெருமான் என்ன பண்ணிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாங்க. அதனால எல்லா தேவர்களும் அந்த யாகத்தை கலந்து கொண்டு அவங்க அவிழ்பானங்கள் பெறவும் செய்யறாங்க. இந்த சம்பவத்தை வந்து உமாதேவி வந்து அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க, சர்வேஸ்வரா நீங்கள் இல்லாத யாகத்தை தட்சன் பண்ணி எப்படி அவர் பலன்கள் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, தட்சன் முற்பிறவியில் பண்ண யாகத்தினால அவருக்கு வந்து சாபம் நானே கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தட்சனோட அழிவு காலம் வந்துருச்சு, தட்சனுக்கு வந்து என்னாலே அழிவு இருக்குது, நான் அவதாரம் எடுக்கக்கூடிய சூழல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்படி சிவபெருமானோட சாபத்தினால தட்சன் வந்து பூலோகத்தில் பிறந்திருந்தாலும் அவரோட பூர்வ ஜென்ம வாசனைகளால் அவர் வந்து திரும்ப சிவபெருமானை புறக்கணிக்கவும் செஞ்சாரு. சிவபெருமான் இல்லாத யாகத்தை என்னால் நடத்த முடியும், அதனால என்னால் பல அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. இப்படி தட்சனோட யாகத்தை சிவபெருமான் தடுத்து நிறுத்தினாரா, இல்ல தட்சன் வந்து சிவபெருமான் இல்லாத யாகத்தை பண்ணி முடிச்சாரா, சிவபெருமான் அவதாரம் எடுக்க போறேன்னு சொன்னாரு, அவர் என்ன அவதாரம் எடுக்க போறாரு, இந்த சமயம் அவரோட பழி தீர்க்கறதுக்கு அவர் எடுக்கக்கூடிய அந்த கோரமான அவதாரம் என்ன அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா அடுத்து வர எபிசோட கண்டினியூஸா பாருங்க.